ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 11. எபிசோடு 10 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளால் ஸ்வாடை எடுத்து மேலேருந்து விழுந்த ஒரு காண்டாமிருகம் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் மேலே வேகமாக சுற்றுறான். நம்ம ஆள் அடித்த அந்த அடியில் ஒரு லைட் பிளேடு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த பெரிய மான்ஸ்டரோட தலையை ஒரே போடா வெட்டி சாச்சிடுச்சு. இதை பார்த்ததும் அப்சர்வேஷன் ரூமில் இருந்த ப்ரொஃபஸர் கான்ட்ராக்டால் சும்மா இருக்க முடியாமல், எனக்கு அப்போவே தெரியும், இதை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஆத்தியா ஃபர்ன்னு கத்துறாரு. அவர் கத்துன சத்தத்தில் ஃபர் பயந்து குடிச்ச டீயை அப்படியே துப்பிடுறா. அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் பையன் கண்ணெல்லாம் விரிய ஷாக் ஆகி பார்க்குறான். அதே டைமில் நம்ம ஆளோட பவரை பார்த்து எலிஜாவுக்கு இருந்த பயமெல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆகுறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே எலிஜா நம்ம ஹீரோவால் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறா. ப்ரொஃபஸர் ஃபர் வேகமாக ஸ்க்ரீன் கிட்ட போகிறா. நம்ம ஆள் மான்ஸ்டர்ஸை வெட்டி சாய்க்கிறத பார்த்து அவள் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டா. வெயிட், எப்படி இது எப்படி நடக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சுத்த வேஸ்டாக தானே இருந்தான்னு கேட்குறா. அதுக்கு ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் மைண்டில் இருக்கிறத சொல்கிறாரு. அவன் சும்மா நடிக்கிறான்னு நான் நினச்சேன், ஆனால் உன்னை தப்பு சொல்ல முடியாது. அவனோட ஸ்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரு. டைம் போக போக மான்ஸ்டர் ஸ்ட்ராங் ஆகும், கூடவே நம்ம ஆளும் ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டு பேரோட டெவலப்மெண்ட்டும் பேரலாக போகும். இப்படி தான் அந்த ட்ரைனிங் மேட்ச் நம்ம ஆளோட டீமுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிக்குது. ட்ரைனிங் சாம்பரில் இருந்து மான்ஸ்டர்ஸ் கவுண்ட்டு சராசரன்னு குறையுது. இன்னொரு பக்கம் எலிஜா அவள் ஸ்வாடை ஒரு பெரிய ரெட் ஸ்பைடர் உடம்புல ஆழமாக குத்தி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தூக்குடா டட்டுன்னு கத்துறா. இதை கேட்டதும் நம்மளால் அவள் ஷோல்டரை ஒரு ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ணி காற்றுல செம ஹையாக குதிக்கிறான். அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்வாட்மேன்ஷிப்பை அன்லீச் பண்ணி கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த ரெட் ஸ்பைடர் உடம்பு மேலே கண்ணா பின்னான்னு வெட்டு விழுகுது. வேற வழி இல்லாமல் மற்ற மான்ஸ்டர்ஸ் கூட அதுவும் காலியாகுது. இந்த மான்ஸ்டரை முடிச்சதும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. கங்க்ராட்ஸ், இது நிஜமாவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். டட் கேம்பல், எலிஜா, நீங்கள் ரெண்டு பேரும் ஆல் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வருது. ஆனால் அதோட முடியலை. அந்த பெரிய ஸ்பைடர் இன்னும் சாகலை. கீழே விழுவுறதுக்கு முன்னாடி அதோட பெரிய காலை வச்சு நம்ம ஆளை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஆள் இன்னும் அந்த வெற்றி மிதப்பில் இருக்கான். நம்ம ஆளை குனிஞ்சு கோணி எலிஜா பின்னாடி இருந்து கத்துறா. ஆனால் அந்த ஸ்பைடர் அதை பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு அதோட உடம்பு இடிச்சு சதறுது. யாருடா பண்ணான்னு பார்த்தா ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் தான் ஓடி வந்து அதை முடிச்சிருக்காரு. கங்க்ராஷ், இன்னும் பல வருஷத்துக்கு பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க போலயே. அல்ஃபோன்டியோட ஆர்டிஃபிஷியல் மான்ஸ்டர்ஸை சும்மா வாக்கிங் போகிற மாதிரி கிளியர் பண்ணுற ஒரு ஃப்ரெஷ்மேன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட எஃபர்ட்டுக்கு தேங்க்ஸ், வாரியர் கேண்டிடேட்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே தன்னோட ஸ்வாடை உள்ளே வச்சுட்டு அங்கே வந்த மேட்ச் ஃபர்ரை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. நான் ஜெயிச்சிட்டா ஃபர், அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபர் கடுப்பாக ரிப்ளை பண்ணுறா. அப்புறம் முன்னாடி பேசின மாதிரி ரெண்டு பேருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இருந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குது. என்னோட கையில் இருந்த பேப்பரை பார்த்து எலிஜா அப்படியே ஷாக் ஆகி சைடு வேர்ஹவுஸ்ல இருந்து ஒரு ஐட்டம் ரெண்ட்டுக்கு எடுக்க பர்மிஷனா? அது மட்டும் இல்லாமல் மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட இருந்து எந்த ஃபேவர் வேணும்னாலும் கேட்குற ரைட்ஸா? இது செம்ம அமேசிங்னு சொல்கிறா. பக்கத்தில் இருந்த நம்ம ஆள் அந்த பேப்பரை பார்த்துட்டு இது சாதாரண ஃப்ரெஷ்மேன்ஸ்க்கெல்லாம் கிடைக்காது, நமக்கு ஒரே ரிவார்டு தானான்னு கேட்குறான். இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் எலிஜாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து நம்ம ஆளுக்கிட்ட கேட்குறா. ஏய் டட், நான் உன்னை நோட்டீஸ் பண்ணேன், எப்படி உன்னால் எப்போவுமே இவ்வளோ கூலாக இருக்க முடியுது? என்ன நடந்தாலும் அது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இல்லை, நீயே பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கிறியே, உன் பிஹேவியர் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்கிறான். அதை சொல்லிக்கிட்டே எலிஜா சிரிச்சுக்கிட்டே அவளோட கையை முன்னாடி நீட்டுறா. ஏய் பசங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பண்ணுவீங்கள, நான் அந்த பெஸ்ட் ஃபார்மை சொல்கிறேன்னு கேட்குறா. இதை பார்த்ததும் நம்ம ஆள் பெருமூச்சு விடுறான். சரி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோன்னு நினச்சிக்கிட்டு எலிஜா கூட பெஸ்ட் பம்ப் பண்ணுறான். அதோட நம்ம ஆள் மேலே எலிஜாவுக்கு இருந்த கியூரியாசிட்டி லெவல் 5க்கு ஏறுது. கிட்டத்தட்ட ட்ரஸ்ட் லெவல்னே சொல்லலாம். நாளைக்கு பார்க்கலாம் டட்னு எலிஜா செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிட்டு ஓடிடுறா. நம்மளால் அவள் போகிறதே பார்த்துட்டு தலையாட்டுறான். இவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காளா இல்லை ஸ்ட்ரேஞ்சாக இருக்காளான்னு நம்மளுக்கே தெரியலை. அப்போ ஒரு வாய்ஸ் சடன்லி நம்ம ஆள் பின்னாடி இருந்து கேட்குது. அப்படியான ஒரு வாய்ஸ். இதை கேட்டதும் நம்ம ஆள் திரும்பி பார்த்து ஷாக் ஆகி கத்துறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நம்ம ஆளுக்கு முன்னாடி இருந்த எல்னோர். நம்ம ஆள் ஷாக் ஆனதை கண்டுக்காம நேரா உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. இந்த கேள்வியை கேட்டது நம்ம ஆளுக்கு வேர்த்து ஊத்துது. நம்ம ஆளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் எந்த ரெட் அலர்ட்டும் வரலங்கிறது தான். நம்ம ஆளோட டெஸ்பரேட்லி ஆக்டிவேட் ஆகலை. அவளுக்கு வேற எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை போல.
வெயிட் பண்ணு, நான் அவள் பாய் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு நினைக்கிறான். நம்ம ஆள் பதில் சொல்லாததால் எல்னோர் மறுபடியும் கேட்குறா. நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. இந்த ரெண்டாவது கேள்வியை கேட்டதும் சிஸ்டம் உஷாராகி வார்னிங் கொடுக்குது. டேஞ்சர் டிடெக்டட், டேஞ்சர் டிடெக்டட். இந்த அலர்ட்டை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு முதுகில் வேர்த்து ஷர்ட்டே நனைஞ்சிருச்சு. நம்ம எஸ்கேப் ஆக ஏதாவது ஒன்றை சொல்லியே ஆகணும்னு டக்குன்னு யோசிச்சு ஒரு பொய்யை தூக்கி போடுறான் நம்ம ஆளு. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், நான் எலிஜா கூட ட்ரைனிங் பண்ணாலும் நான் உங்களை மீட் பண்ணணும் தான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஆளு சொன்னதை கேட்ட அந்த ஃபீமேல் வில்லி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. நம்ம ஆளு சொல்லி முடிச்சதும் அவனுக்குள்ளேயே திட்டிக்கிறான். ஏடா பண்ணிக்கிட்டு இருக்க டட், நிஜமாவே இதை நம்புற மாதிரி இருக்கா, முட்டாள்னு நினைக்கிறான். ஆனால் எல்லோரும் இதை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லேசா சிரிக்கிறா. ஓ, அப்போ இவ்வளோ நேரம் என்னை மிஸ் பண்ணன்னு சொல்றியான்னு கேட்குறா. இதை கேட்டதும் நம்ம ஆளு வேற வழியே இல்லாமல் கோழி கொத்துற மாதிரி வேகமாக தலையாட்டி நடிக்கிறான். ஆமாம், அதே தான்னு சொல்கிறான். ஏன்னு எல்னோர் செம்ம டவுட்டாக கேட்குறா. மாலுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அவளை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறான். அவளை உருகி உருகி லவ் பண்ணலை. அதை எப்படி இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நம்ம ஆள் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திக்கி திணறான். அப்போ ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி எல்னோர், சரி விடு, ஒருவேளை இது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். எனக்கு புரியுது, அந்த ஷிப்பில் உன்னை நான் காப்பாற்றினதால தானா, அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறா. நம்ம ஆள் ஃபேஸ் அப்படியே குகைக்குள்ளேருந்து வந்தவ மாதிரி முழி பிதுங்கி நிற்கிது. எந்த லிஸ்ட்டை பற்றி பேசுகிறா இவ? இங்கே என்னதான் நடக்குதுன்னு தனக்குள்ளேயே புலம்புறான். ஆனால் நம்மளால ஏதோ யோசிக்கிறதுக்குள்ள எலிஜா அவன்கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்து, அதை பற்றி நீ கவலைப்படாத, இதை உனக்கு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்கிறா. அந்த லெட்டரை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு லைட்டாக பயம் வந்துடுது. இது லவ் லெட்டரா இல்லை சேலஞ்சா, என்னடா இதுன்னு குழம்புறான். ஒரிஜினல் ஸ்டோரியில் இப்படி ஒரு சீனே நடக்கவே இல்லையே. நம்ம ஆள் இப்படி யோசிக்கிறது தெரியாமல் எல்னோர் கொஞ்சம் வெக்கப்பட்டு கண்ணை திருப்பிக்கிட்டு, நாளைக்கு இதை உன்கிட்ட கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனால் நீ தனியாக இருக்கும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறா. சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வேகமாக எஸ்கேப் ஆகுறா. அப்போ போனது நம்ம ஆள் அங்கேயே அந்த இன்விடேஷனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரோபோ மாதிரி பிளாங்காக நிற்கிறான். டைம் வேகமாக போகுது. நம்ம ஆள் ப்ரைவேட் ரூமுக்கு வந்ததும் உடனே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறான். எல்னோரோட இன்விடேஷன் என்னன்னு நம்ம ஆளுக்கு டக்குன்னு புரிஞ்சிருது. ஓ, அவளுக்கு நான் கம்பெனியனாக வரணுமா? நாளைக்கு ஃப்ரெஷ்மேன் வெல்கம் பார்ட்டி இருக்குல்ல, அதை நான் மறந்துட்டேன். அவளுக்கு கம்பெனியனாக போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த பார்ட்டியில் அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரே பிரச்சனை, பெனால்ட்டி தான். ஆனால் ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணால் அவளுக்கு என் மேலே இருக்கிற ஃபேவரபிலிட்டி குறையிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் என் மேலே செம காண்ட் ஆகிடும். யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கதவு தட்டுற சத்தம் கேட்டு நம்ம ஆள் அங்கே கதவை போய் திறக்கிறான். வெளியே போய் பார்த்தா அங்கே எலிஜா நிற்கிறா. நீயா தான் இருக்கும்னு நினச்சேன்னு நம்மால் முணுமுணுக்கிறான். எலிஜா கண்ணில் ஒரு குட்டி சந்தோஷம் தெரியுது. அவள் சிரிச்சிட்டு, நீ ரொம்ப சீக்கிரமாகவே விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறா. அப்புறம் நம்மால் கையில் ஒரு இன்விடேஷனை கொடுக்குறா. திரும்பவுமான நம்மால் கடுப்பாக எலிஜா நம்மால் ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறா. நீ என்ன சொல்ல வர? யாராவது இதை உனக்கு கொடுத்தாங்களான்னு கேட்குறா. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது என்னதுன்னு நம்ம ஆள் டக்குன்னு சமாளிக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இன்விடேஷனில் என்ன இருக்கும்னு நம்ம ஆளுக்கு ஏற்கனவே டவுட் வந்து அங்கேயே பாதி உசுறு போயிடுது. தயவு செஞ்சு இவளும் அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டோட வரலன்னு சொல்லுங்கடா. எலிஜாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா அவள் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஜாலியாக, நீ என்ன நினைக்கிற, இது ஒரு சர்ப்ரைஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.